ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஜெயிச்சு எனக்கு உயிர் கொடுத்த மண்ணுக்கே திரும்ப வரேன்னு தமிழ்நாட்டுக்கு வந்த ஒருத்தரோட கதை தெரியுமா? அவர் ஏன் ஃபர்ஸ்ட் வந்தாரு? இவரால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டவங்க முன்னாடி இவனால இது எப்படி பண்ண முடிஞ்சுன்னு எல்லாரையும் யோசிக்க வச்ச ஒருத்தரோட நம்ம மண்ணின் மைந்தனோட கதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம கடவுளா பாக்குற விவசாய குடும்பத்துல இருந்து பிறந்த ஒருத்தர் தான் நம்ம தலைவர். அண்ணன் தங்கச்சின்னு இவரோட சேர்த்து 3 பேரு. 3 பேருமே அவ்வளவு ஆதரவான பசங்க. வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கூடிய ஒருத்தங்க. 3 பசங்களும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போறது படிப்புக்காக மட்டும் இல்ல, மத்தியானம் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக. ஊரெல்லாம் நடுப்பையன் நல்லவன், 2வது பையன் நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யாருங்க சும்மா பேச்சுக்கு சொல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. சத்திரத்துல தான் 3 பேருமே தூங்குவாங்க. 3 மணி ஆனா போதும் சாக்கு எடுத்துட்டு பனம்பழம் பொறுக்க போயிடுவாங்க. பட்டாம்பூச்சி பிடிச்சி திரிய வேண்டிய வயசுல வேப்பங்கொட்டை பொறுக்கி நெல் பொறுக்கிற வேலைக்கெல்லாம் போய் 2 எடுத்து வச்சா படிச்சிடலாம், படிப்பு தான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பென்சில் பேனா வாங்கறதுக்காகவே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க, திருவேலைகளுக்கு வந்து படிச்சிருக்காங்க. கமாக்குள்ள எவ்வளோ தண்ணி இருந்தாலும் 2 மொட்டை பொறுக்கி விற்றா நம்ம குடும்பத்துக்காகும்னு எவ்வளோ பெரிய ரிஸ்க்னாலும் தான் குடும்பம்னு வந்துட்டா, படிப்புன்னு வந்துட்டா நம்ம தலைவர் என்னைக்கும் அதை விட்டதில்லை. 2 பேரில் யார் அசந்தாலும் நம்ம ஹீரோ மட்டும் அசர்னதே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல சித்தாள் வேலைக்கு போகிறது, தீப்பெட்டி சுத்துறது, நைட்லாம் குருவி விரட்டுறதுன்னு எல்லா வேலையும் போய் பார்த்துருக்காரு. குடும்ப கஷ்டத்தை காமிச்சு படிப்பண்ணிப்பட்ட எவ்வளோ காரணம் இருந்தாலும் படிப்பு தான் இந்த நிலைமையை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு அவர் என்னைக்குமே படிப்பை கைவிடவே இல்லை. அப்பாவுக்கு கூடமாட வேலை செய்யறதெல்லாம் என்னன்னு ஊர் சொல்ல ஒத்தாசை அவங்க வந்து தன்னந்தனியாக படிக்கவும் செஞ்சு ஹைஸ்கூல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. திருச்சியிலேயே பெரிய காலேஜா எல்லாருக்கும் கனவா மட்டும் இருக்கிற ஆர்இசி காலேஜ்ல சீட்டு கிடைச்சது. ஒவ்வொரு கதையிலையும் தொடக்கமும் முடிவும் இருக்கும். இந்த கதையில மட்டும்தான் எல்லா நோடையும் எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கிற ஆர்வமா இருந்திருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துக்கு அவர் போயிருக்காரு. CDOT, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க அப்பா சொன்னது அவருக்கு கேட்டுகிட்டே இருக்கும். எப்பயும் எல்லாருக்கும் கொடுத்து பழகு, யார்கிட்டையும் எடுத்துடாதுங்கிறத மட்டும் அவர் வேதமாக எடுத்துக்கிட்டாரு. மக்களுக்கு சேவை பண்ணுங்கிறத வேதமாகவே மாக்கிட்டாரு. என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது IAS படிக்கலான்னு முடிவு பண்ணி IAS பக்கம் பாத போக பாலிடிக்ஸ் பற்றியும் பொலிட்டீஷியன்ஸ் பற்றியும் நிறைய பழக்கமாச்சு. பொலிட்டீஷியன்ஸோட பவர் என்னங்கிறதையும் அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. S3 பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியில் சிப் டிசைனர் ஆனாரு. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களே ஃப்ரீ ஒர்க் வீசா பண்ணி 18 வருஷம் யூஎஸ்லேயே ஓடிடுச்சு. அம்மா சொன்ன வார்த்தை தம்பி தங்கச்சியில் கரைசிக்க வேண்டிய பொறுப்புன்னு சொன்னதை மட்டும் அவர் மறக்கவே இல்லை. சேம் டைம் பொலிட்டீஷியன் ஆகிற ஆஸ்பிரேஷன் மட்டும் அவர் விட்டு போகவே இல்லை. எல்லா வருஷமும் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுறக்காக இந்தியா வந்துடுவார். ஒவ்வொரு முறையும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அண்ணா கூட சேர்ந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்டெலா 3000 இன்ஜினியர்ஸை வழி நடத்துகிற இன்ஜினியர் டைரக்டராகவும் ஆனார். இன்னொரு பக்கம் 15 லட்சம் ரியல்டரில் டாப் 1% ரியல்டராகவும் கலக்கிட்டு வந்திருக்காரு. கோடிக்கணக்கில் வருமானம் இருந்தாலும் தான் சொந்த ஊரில் தன்னை மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு அந்த ஒரு உறுத்தல் மட்டும் அவர்களுக்கு எப்பயுமே இருந்துச்சு. இந்த நிலைமை எப்படியாச்சும் மாறன்னு முடிவு பண்ணி மாற்றி காற்றான் முடிவு பண்ணி பாலிடிக்ஸில் சேர்ந்திருக்காரு. படித்த நேர்மையான லீடராக மாறிருக்காங்க. ஜெயிப்பவங்க நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, ஜெயிக்கிறதுக்கான நல்ல மனசும் இருந்துச்சு. அதனால தான் தன்னை போல ஒத்த சிந்தனை உள்ள ஆக்களை ஒன்று சேர்த்து தன்னோட குருவான ஜோகோ ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு அவங்களோட கைடன்ஸ் மூலியமா வாய்ஸ் ஆஃப் தின்காஸ்ன்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாரு. 1 லட்சத்துக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ், 1000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பை கைட் பண்ணது, குடங்களை சுத்தப்படுத்தினது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிளீனான டாய்லெட் கொடுத்தது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், NMMS கிளாஸஸ், TNPC எக்ஸாமுக்கு கைடன்ஸ் கொடுத்து 1 லட்சத்துக்கு மேலே பனை விதை நடுதல், AML போன்ற டெக்னாலஜிஸை ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட்ஸாக நம்ம தமிழ்நாடு கவர்னர் RN ரவி அவர்களோட தலைமையில் 7000+ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு போதை ஒழிப்பு பேரணி நடத்தினாங்க. அன்னைக்கு அவர் பண்ணது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டாச்சு. இவர் செஞ்ச சாதனை பார்த்து தான் போதை இல்ல தமிழகமே அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் போதானே ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவங்களை அழைச்சிட்டு வந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சுயசார்பு கிராமங்களை பற்றி அவேர்னஸ் கொடுத்தாங்க. அந்த ஈவெண்ட்ல திருவள்ளுவரோட உருவத்தில் 1330 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 1330 குறளையும் சொல்லியிருக்காங்க. இங்க மாற்றம் மாறினதை எல்லாரும் கண் கூட பார்த்தாங்க. மனுஷன் இன்னும் மூவையில். இது மட்டும் இல்லாமல்
தென் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்டாக நடத்தி 3K ஸ்டார்ட் அப் அப்ளிகேஷன்ஸில் 25 சூஸ் பண்ணி ஷோ கேஸ் பண்ணி அசத்தினாரு. ஸ்டார்ட் அப் தென்காசி நடத்தினதுக்கப்புறம் நம்ம மக்கள் இவரை தென்காசி ஆனந்தன்னு செல்லமாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எவ்ரி இயர் இந்த ஈவெண்ட்டை நடத்த MSME முக்கியம்னு 40+ பிஸ்னஸ் லீடர்ஸை கூப்பிட்டு வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ வித் லாட் ஆஃப் பேனல் டிஸ்கஷனும் நடத்தினாங்க. இவர் வெறும் கல்வி மட்டும் கொடுக்கலைங்க, படித்த கல்விக்குண்டான அங்கீகாரத்தையும் கொடுத்தாரு. அதனால தான் பாலிடிக்ஸில் சேர்ந்த உடனே NRI பிரிவோட துணைத் தலைவரானார். 6 மாதத்தில் ஸ்டார்ட் அப் செல்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதோட ஸ்டேட் பிரசிடென்ட்டும் ஆனார். 1 இயரில் சொந்த மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவரும் ஆனார். எங்கள் லீடர்ஷிப்பில் 50,000க்கும் மேலே மக்கள் இந்த கட்சியில் சேர்ந்தாங்க. 4.5 lakh ஸ்கொயர் ஃபீட் வால் ட்ரேடிங் எழுதின பெருமையும் இவரை தான் சேரும். மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணுறதுலேருந்து மனு கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. மாவட்ட தலைமைனா சும்மாவா அன்பால சேர்ந்த கூட்டம் 25,000 பேரை வச்சு மாஸ் காட்டின மாவட்ட தலைமை நம்ம தலைவர் தான். எலெக்ஷனில் என்ன நடந்தாலும் மக்கள் பணி தான் எனக்கு எல்லாமே முக்கியம்னு இப்போ வரைக்கும் முழு மூச்சோட பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்ரீதர் ஐயாவை குரு போல வணங்குற அவருக்கு அவரை மாதிரியே கிராமங்களிலும் தொழில்நுட்பம் வரணும்னு வாழை தொழில் மையம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 6 ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி 30க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாரு. பீடி சுத்தம் கைகள் மோட்டரேட் ஆப்ரேட் பண்ணும்னு கொற்றவை சிப் டிசைன் பண்ண தென்சேமி போன்ற கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே பேரில் மட்டும் இல்லை, இவர் இருக்கிற இடம் எல்லாமே ஆனந்தம் ஆனந்தம் தான். நம்ம ஹீரோவோட ஸ்டோரி மறு உருவம் பெற போற நேரம் தான் இது. பிஜேபி சார்பா வாசுதேவ நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்காக களத்துல நிற்கிறாரு. இன்னைக்கு அவரோட பிறந்தநாள். ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுக்கு தென்காசி மக்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.